ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. நவக்கோள்களும் நவகிரகங்களும் மனிதர்களும் நவகிரகங்களும் உறவுகளும் இப்படி ஒரு டாபிக். ஸோ என்ன அப்படின்னா, நவக்கோள்கள் ஒரு ஜாதகத்தில் நவக்கோள்களோட தன்மையே எப்படி செயல்படும்னா, நமக்கு ஒரு நபர்கள் மூலமாக செயல்படும். ஸோ நமக்கு ஒரு விஷயம் நல்லது கெட்டது ரெண்டு விஷயம் தான் நம்ம லைஃப்பில் நடக்கவே போதும். நடந்தால் நல்லது நடக்கும், இல்லைனா கெட்டது நடக்கும். இவ்வளோதான் வாழ்க்கை. இந்த நல்லது நடக்கும் போது நல்ல கிரகங்கள் பலம் பெற்ற நபர்களால் நடக்கும். கெட்டது நடக்கும்போது அந்த கெட்ட கிரகங்களோட பலம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சில மனக்கசப்புகள், மன இறுக்கங்கள், மன போராட்டங்கள், நிறைய விஷயங்கள் லைஃப்ல நடக்கும். ஸோ இந்த நவக்கோள்கள் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த நவக்கோள்களோட தன்மை தான் நம்ம வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இது நவ கிரகங்களும் நம்மளை சுற்றி இருக்க மனித உருவல் மூலமா தான் ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டு சூரியன் தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்றோம். சூரியன் தோஷமா இருக்கு, சூரியன் ராகுவோட சேர்ந்திருக்கு, கேதுவோட சேர்ந்திருக்கு, சூரியன் பலமே இல்லை, கெட்டே போச்சு அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறோம். சூரியன் கெட்டு போன மாதிரி லக்ன பாவமா அடி வாங்கிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட், அப்பாவால ஜாதக யோகத்தையும் அனுபவிக்க முடியாது. அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி சொல்லி முடிச்சிடலாம். ரீசன் என்ன? சூரியன் பலம் இல்லை. சூரியன்றது தந்தைக்காரகர், பலம் இல்லை, அவ்வளவுதான். ஸோ தாய் சந்திரன் கெட்டு போச்சு ஜாதகத்துல, அம்மாவால மனக்கசப்பு அதிகம். சனி சந்திரன் சேர்க்க இருக்கு, அம்மா மேல பாசம் இருக்கும், ஆனா அம்மா எதுவுமே செய்யவே மாட்டாங்க. ஸோ அம்மா மேல அம்மாவுக்கும் மகனுக்கும் மகளுக்கும் உறவு கசந்துக்கிட்டே இருக்கும். அம்மாவால ரொம்ப மன போராட்டமாவே இருக்கும். லைஃப் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அம்மாவால தான் தடையே ஆயிடும் சொல்லிடலாம். ஸோ சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா. ஸோ அதே மாதிரிதான் புதன் பாதிச்சிருக்கு, செவ்வாய் பாதிச்சிருக்குன்னா கூட பிறந்தவங்க மூலமும் ஒரு ஆதாயமும் கிடையாது. ஸோ செவ்வாய் பாதிச்சாலே கூட பிறந்தவங்க மூலமா எந்த பெனிஃபிட்டும் அனுபவிக்க முடியாது. அதுவும் செவ்வாய் அதுவும் லக்னாதிபதி நீங்க பிறக்கும் போது உங்களுடைய லக்னம் அஸ்தகமாயிடுச்சு அப்படிங்கும்போது, செவ்வாய் நேரத்துல பலமா இருக்கும்போது மாடு மாதிரி உடைச்சாலும் உங்க உழைப்புக்கு உங்க குடும்பத்துல இருக்கவங்க ஒரு தூரம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க பாதிக்கப்பட்டிருக்கா, கூட பிறந்தவங்களால ஒரு அனுகூலமும் இல்லை. புதன் பாதிக்கப்பட்டிருக்கா, படிப்பே பிரச்சனை, தாய்மாமா வழி உறவு பிரச்சனை, தாய்மாமா உறவு மூலமா எந்த ஒரு அனுகூலமும் இல்லை, கொஞ்சம் வயசு வித்தியாசம் இல்லாத ஒரு பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நிறைய வரும். ஸோ குரு பிரச்சனை, யாரெல்லாம் குரு பலவீனம் அப்படின்னும் பொழுது குழந்தைங்க மூலமா மனக்கசப்பு. ஸோ குழந்தைகள் மூலமா மனக்கசப்பு. சுக்கிரன் பிரச்சனை அப்படின்னாலே, ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் தோஷமா இருந்து அப்படின்னாலே அந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இல்லற வாழ்க்கை பாதிக்கப்பட்ட விடும். மேஜரான விஷயமே அங்கதான். ரெண்டு பேருக்குமே பிரச்சனை எங்க இருக்கும்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில தான் அதிகமா இருக்கும். இது போக அத்தை வழி உறவுகள் மூலமா இருந்தாலும் சரி, சுத்தி இருக்க நட்பு வட்டாரங்கள் இருந்தாலும் சரி, யார் மூலியமா எந்த ஒரு நல்ல பலன்களும் இருக்கும், அவங்க மூலமா கசப்பு தான் அதிகமா இருக்கும் சுக்கிரன் பாதிக்கப்பட்டால். ஸோ அடுத்து சனி பிரச்சனை அப்படின்னும் பொழுது, ஸோ கூட இருந்த நல்லா பேசி பழகினவங்களே பிரச்சனையா மாறிடுவாங்க. இதெல்லாம் நிறைய உண்டு. ராவுக்கு எதுனா தாத்தா வழி பாட்டி வழி உறவெல்லாம் அவங்களோட சொத்தையே அனுபவிக்க முடியாது. அவங்க சொத்துக்கிட்ட போனாலே கொட்டுவாங்க பாம்பு மாதிரி. ஸோ சொத்துக்கிட்ட போனாலே பாம்பு மாதிரி ஒரு சில பிரச்சனை நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நிறைய உண்டு ஜாதகத்துல. இந்த கிரகங்களுடைய தன்மைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரகத்தோட காரகமான உறவுகள், கிரகங்கள் எல்லாம் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா, எந்தெந்த இடத்துலலாம் அது நின்று இருக்கோ அந்த இடத்தோட அந்த பாவத்தோட லக்னாதிபதி ராசிபதி கனெக்டிங்ல செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ கிரகங்கள் ரொம்ப முக்கியம். நம்ம ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கா, இந்த கேரக்டர்லாம் பக்கத்துல புத்திசாலித்தனமா கூட வச்சுக்கணும். அவங்க மூலமா நிறைய அதிர்ஷ்டங்கள் நமக்கு உண்டாகும். இந்த கேரக்டர்லாம் நமக்கு பிரச்சனையாவே இருக்கா, இந்த கிரகங்கள்லாம் பிரச்சனையாவே அதிகமாக கொடுத்துட்டு இருக்கா, கொஞ்சம் ஒரு அடி அவங்களை எட்ட வச்சுக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான். கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கிறதும் நம்ம பக்கத்துல சேர்த்துக்கிறதும் நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பொறுத்து உண்டு. ஸோ செட் ஆகிட மாட்டாங்க. இவங்களால மனக்கசப்பு வரும், வர 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 நம்மளால அடுத்த கட்ட வேலைக்கு செய்ய, யாராலலாம் மனக்கசப்பு வருதோ அவங்க மூலமா எப்பவுமே வாழ்க்கையில் சில போராட்டங்கள்லாம் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியேறணும் அப்படின்னா சில வழிமுறைகளை நம்மளை மாற்றிட்டு தான் உண்டு இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் கிரகங்கள் நன்மை செய்தா தீமை செய்தான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய உறவு முறைகள், பேட்டர்ன் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைக்கும் பொழுது பிரச்சனை இல்லாமல் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு கிரகத்தோட தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்காக இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 கிரகம் என் ஜாதகத்தில் ப்ளஸ் தான் செய்யும். 9 கோள்களில் 8 கோள்களெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எப்பவுமே நல்லதாக நடக்கும். அந்த 8 கோள்கள் தர ஒரு நல்லதை ஒரே ஒரு கிரகம் சிறப்பாக செஞ்சிடும். ஸோ அதனால அந்த ஒரு கிரகம் பெற்ற நபர்கள் மூலமா மட்டும் எந்த ஒரு கான்வர்சேஷனும் அதிகமாக நான் வச்சுக்கவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜாதகத்தில் உண்டு. ஸோ எது நல்லது எது கெட்டதுன்றத கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம பேட்டர்ன் அந்த அளவுக்கு கொண்டு போனாலே போதும், நமக்கான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாம் வந்துவிடும்.